Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் இறுதி நாளில் நாம் கடவுள் இதுநாள் வரை நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுள் எத்தனையோ இடர்பாடுகளையும் இன்னல்களையும் நமது வாழ்வில் இந்த வருடத்தில் நாம் எதிர்கொண்டிருந்தாலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து இந்த நாளினை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாள் முழுவதுமாக கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைவு கூறுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் இந்த கடவுளின் உடனிருப்பு நம்மோடு இருந்து உறவுகள் வழியாக நண்பர்கள் வழியாக நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற நன்றியுள்ளம் படைத்த மனிதர்களாக இப்பலியில் நாம் பங்கெடுப்போம். அவர் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளில் அவரது வார்த்தை மீதான நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படுவதற்கான ஆற்றல் வேண்டி இப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பால் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோ. மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 18-21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடைமலை. நீங்கள் தூய ஆவியாரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும்
கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வசனங்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமான கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் இறுதி நாளாகிய இன்று ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் என்ன என்பது குறித்து சிந்திக்க இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது என்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே படைப்பின் தொடக்கத்திலிருந்தே வார்த்தை வழியாக இந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வலியுறுத்துகின்றன. கடவுள் உங்களுக்கு துன்பங்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் சோர்ந்து போகியிருக்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து சோர்விலிருந்து விடுதலை தரக்கூடியவர், ஆறுதல் தரக்கூடியவர் ஒருவரை நான் தருவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் எப்போதெல்லாம் துன்பப்பட்டார்களோ, கண்ணீரோடு கடவுளை நோக்கி அவர்கள் தங்கள் உள்ளங்களை திருப்பிய போதெல்லாம் இறைவாக்கினர்கள் வாயிலாக அவர்களுக்கு முன்மொழியப்பட்ட செய்தி இதுவாகத்தான் இருந்தது. ஆண்டவரின் நாள் உண்டு, அவரின் நாள் உண்டு. அந்த நாளில் அவர் வருகிற போது அவரை எதிர்கொள்ள நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும்.
இந்த ஆண்டவர் வருவார். இன்று இருக்கின்ற இந்த இன்னல்களையும் இடையூறுகளையும் களைந்தெறிவதற்கான ஆற்றலை தருவார். இழந்து போன நமது வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றிய முன்னறிவிப்புகள் அன்றே கொடுக்கப்பட்டது. கடவுள் பிறப்பார் என்ற வாக்குறுதி தரப்பட்டிருந்த நிலையில் இந்த பிறக்கவிருக்கின்ற கடவுளை ஆவலோடு எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அந்த எதிர்நோக்கு, அன்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்தும் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது. கடவுள் வடிவில் இருந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக நம் மத்தியில் வருகை தந்தார். எனவே தான் வாக்கு மனிதரானார் என குறிப்பிடுகிறார்கள். வாக்களிக்கப்பட்டவர் இவர் என்று நம் மத்தியில் பிறந்திருக்கிறார். குடிலில் அல்ல, நமது இல்லத்திலும் நமது இதயத்திலுமாக இந்த இறைவன் பிறந்திருக்கிறார். இந்த இறைவன் இந்த நாளின் முடிவில், இந்த வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம், என்றும் எப்போதும் நம்மோடு அவர் இருப்பதன் அடையாளம் அவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, இந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டுமே நம் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. வாக்காக படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருந்த இயேசு கிறிஸ்து இன்று மனிதனாக நம் மத்தியில் வந்திருக்கிறார். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற விவிலிய வார்த்தைகள் அன்று வாக்களிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியில், நம் இல்லங்களிலும் இதயத்திலும் இருக்கிறார் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றன. இந்த இறைவன் வாக்கு மாறாத கடவுள். வாக்கு கொடுத்ததின் அடிப்படையில் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக தான் சொன்ன வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கின்றார். இந்த இறைவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்கின்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாளும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையினை இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு தருகின்றன. இன்று புனித சில்வஸ்டர் அவர்களை நினைவு கூறுகிறோம். இன்று நாம் நினைவு கூறக்கூடிய அந்த புனிதரின் வாழ்வும் நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகாக இயேசுவின் சீடர்கள் இந்த இயேசுவின் வார்த்தைகளை உலகெங்கும் சென்று அறிவித்தார்கள். அந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு பலரும் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த இயேசுவை போல நாங்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றினார்கள். அந்த நம்பிக்கையில் வேரூன்றிய நம் முன்னோர்களின் வழியாகத்தான் இன்று நாமும் இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம். அன்று ஆண்டவரின் வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை வெறுமன கேட்பவர்களாக யாரும் இருக்கவில்லை. கேட்ட வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்தித்து தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். எத்தனையோ இடர்பாடுகளும் இன்னல்களும் சூழ்ந்த நேரங்களில் கூட யாரும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று விரும்பவில்லை. இந்த இயேசுவின் வார்த்தைகளை அறிவிப்பதனால் பலவிதமான துன்பங்கள் பரிசாக கிடைக்கும் என்பதை திருத்தூதர்களின் வாழ்விலிருந்து உணர்ந்திருந்தாலும் அதனை தங்கள் இதயத்தில் இருத்தியவர்களாக இந்த கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவிப்பவர்களாகவும் இந்த ஆண்டவரின் வார்த்தைக்கு செயல் வடிவம் தருகின்றவர்களுமாக ஒவ்வொருவரும் இருந்திருக்கிறார்கள். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதரின் வாழ்வும் அப்படிப்பட்ட வாழ்வாகத்தான் இருந்தது. எத்தனையோ இடர்பாடுகள் இன்னல்களை சந்தித்த போதும் தான் ஏற்றுக்கொண்ட இந்த இறைவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதிலிருந்து பின்வாங்கவில்லை. இறுதி வரை இந்த இறைவனின் வார்த்தைகளை அறிவிப்பதில் நிலைத்திருந்தார். இந்த நிலைத்திருந்த உறுதித்தன்மைத்தான் இன்று உங்களிடமும் என்னிடமும் மேலோங்க வேண்டும் என்பதை இறை வார்த்தை வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதன் அடையாளம் அவரது வார்த்தைகள். வாழ்வில் எத்தகைய சூழலை சந்தித்தாலும் சரி, நாம் இந்த விவிலியத்தை கையில் ஏந்தி கடவுளின் வார்த்தைகளை திருப்புகிற போது ஆறுதல் தேடியவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தை இருக்கும். மகிழ்ச்சியில் திளைத்திருப்பவர்களுக்கு மகிழ்வை வலியுறுத்துவதாக வார்த்தைகள் இடம்பெறும். கடவுளின் வார்த்தைகள் உயிருள்ளவை, ஆற்றல் வாய்ந்தவை, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்ற விவிலிய வார்த்தைகளுக்கு ஏற்ப கடவுளின் வார்த்தை குற்றமுள்ள மனிதனின் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது.
எப்போதும் இந்த இறைவனுடைய வார்த்தைகளை நாம் நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆண்டின் இறுதி நாளில் நாம் நினைவில் இருத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எத்தனையோ பேர் இந்த இறை வார்த்தைகளை தங்கள் மனம் போன போக்கில் மற்றவர்களுக்கு கூறி மக்களிடையே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையிலிருந்து பொய்யானது உருவாகாது. எத்தனையோ குழப்பங்களையும் எத்தனையோ தவறுதலான வார்த்தைகளையும் உங்களுக்கு விளக்கி கூறினாலும் கூட நாம் அவர்களின் பேச்சை கொண்டு நாம் கடவுளின் வார்த்தைகளின் மீது ஐயத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக பயணித்தல் ஆகாது. கடவுளின் வார்த்தைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அனுதினமும் அலைபேசி வழியாகவோ அல்லது திருப்பலி வழியாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்வில் விவிலியத்தை கையில் ஏந்தியவர்களாகவோ நாம் இறை வார்த்தையோடு இணைந்திருக்கிறோம். இறை வார்த்தையோடு இணைந்திருப்பதன் அடையாளம் இந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதில் தான் அடங்கி இருக்கிறது. எப்போது நாம் கடவுளின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க துவங்குகிறோமோ அப்போதே நாம் ஒளியின் மக்களாக மாறுகிறோம். எப்படி ஏற்றப்பட்ட ஒரு விளக்கானது தன்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஒளியை தருகிறதோ அதுபோல ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற போது நம் வாழ்வு நம்மை சுற்றி உள்ளவர்களின் வாழ்வுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வாக அமையும். நம்மை பார்த்து வளருகிற உறவுகளும் நண்பர்களும் குழந்தைகளுமே நம்மை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மனிதர்களாக இந்த சமூகத்தில் உதயமாவார்கள். இன்று குழந்தைகள் விரும்புவது சொல்லுபவர்களை அல்ல, செயலில் செயல்படுத்தி காட்டுபவர்களைத்தான் குழந்தைகள் விரும்புகிறார்கள். நாம் கடவுளின் வார்த்தைகளை நாள்தோறும் படி என குழந்தைகளை அறிவுறுத்துவதோடு நமது கடமை முடிந்து விட்டது என எண்ணிடலாகாது. கடவுளின் வார்த்தைகளை படி என நம் குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கு முன்பாக விவிலியத்தை கையில் ஏந்தி அனுதினமும் நாம் நமது வீடுகளில் அமர்ந்து விவிலியத்தை வாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். செய்து காட்டுகின்ற நம்மை பார்த்துதான் குழந்தைகளும் அச்செயலை செய்ய பழகுவார்கள். அனுதினமும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என குழந்தைகளுக்கு நாம் சொல்லுவது நமது கடமை அல்ல. நாம் அதற்கு சொல்லுகின்ற வார்த்தைக்கு செயல் வடிவம் தருகின்ற நல்லதொரு முன்மாதிரிகளாக இருக்கிற போது நமது செயல்களை கண்டு நமது குழந்தைகள் தங்கள் செயல்களை நெறிப்படுத்திக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக பிறக்கவிருக்கின்ற புதிய வருடத்தில் நாம் இந்த கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான அருள் வேண்டுவோம். இந்த கடந்து வந்த ஒரு வருடத்தில் எத்தனையோ நேரங்களில் இந்த இறைவன் தன் வார்த்தைகள் வழியாக நம்மோடு உரையாடி இருக்கிறார். பல நேரங்களில் இந்த கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்காத மனிதர்களாகவே நாம் நமது வாழ்வை நகர்த்தி இருக்கலாம். பல நேரங்களில் கேட்டுவிட்டு நகர்கிறவர்களாக நாம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை நெறிப்படுத்தி கொள்வதற்கு இந்த ஆண்டின் இறுதி நாளில் இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். அவரின் வார்த்தைகள் வழியாக நாம் அவரது வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கவும் கடவுளின் வார்த்தைக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் பயணம் செய்து நல்லதொரு முன்மாதிரிகளாக மற்றவர்களுக்கு திகழ்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் வலியுறுத்துகிறார். இறைவன் வலியுறுத்துகின்ற இந்த வாழ்வுக்கான பாடத்தை இதயத்தில் ஏற்றவர்களாக பிறக்கவிருக்கின்ற புதிய வருடத்திலிருந்து ஏன் இன்றைய நாளிலிருந்தே இந்த ஆண்டவரின் வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த வார்த்தைகளை அறிவிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அறிவிக்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாயே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாயே. போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்களும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஒரு வருடம் முழுவதுமாக எத்தனையோ இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலும் நீர் எங்களை உம் வார்த்தைகளின் வழியாக தேற்றி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தரவிருக்கின்ற புதிய வருடத்திலும் இந்த நாளிலும் கூட உமக்கு உகந்த மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான ஆற்றலை தந்து எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளின் அடிப்படையில் நெறிப்படுத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழி நடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாதையம்மை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாகைமை பாரும். வானோர் தம்மரசி தாய், இம்மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் இன்றமை நீ தள்ளாமல் இக்கால துவை தற்பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாகையமை பாரும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.